அனைவருக்கும் வணக்கம். வீட்டு பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஓஏவுக்கு படிக்கிறவங்களுக்கு நாம வகுப்புகள் தொடர்ந்து கொடுக்க போறோங்க. அந்த வகுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5 பகுதிகளா நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த 5 பகுதிகளை நீங்க புக்ஸ் மூலமா படிக்கணும். ஒரு புக்ஸ் மூலமா படிக்கணும்னா இப்ப இது பகுதி 1. இந்த பகுதி 1 பாத்தீங்கன்னா ஒரு 90 பக்கம் வருது இல்லையா? இந்த 90 பக்கத்துல இருந்து முக்கியமான தகவல்கள் மட்டும் நாம இந்த வீட்டு பராமரிப்பு பகுதி 1ல கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி 2ல முக்கியமானதா இதுல ஒரு 100 பக்கம் வரும். அந்த 100 பக்கத்துல இருக்கிறத முக்கியமான வகுப்புகள் மட்டும், அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து நான் சொல்ல போறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி 3 இதுல இருக்கிறத முக்கியமானதா இதுலயும் ஒரு 100 பேஜஸ் இருக்கும். சோ இதெல்லாம் எடுத்து கொடுக்க போறோம். ஓகேவா? அதனால தொடர்ந்து இந்த வகுப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்க கலெக்ட் பண்ணி படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை நாமளே கலெக்ட் பண்ணி கொடுத்துட போறோம். சோ அப்ப இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணீங்கனாலே போதும். வரப்போற எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கவர் ஆகுது, ஓஏவில், அதாவது வீட்டு பராமரிப்புல இருந்து கவர் ஆகுது. சோ அப்ப அந்த இடத்துல இருந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியில ஓஏவுக்கான வினாக்கள் இடம்பெறக்கூடிய பகுதிகள் ஒரு 50 வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல இருந்து 50 வினாக்கள் வருது. அந்த 50ல பகுதி 1, பகுதி 2 இது எல்லாத்துல இருந்தும் 5 பகுதி வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த 5 பகுதியில நாம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நாமளால ஒரு 50 வினாவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால தொடர்ந்து இந்த பகுதி 1ல இருந்து 5 பகுதி வரைக்கும் எடுக்க போற வகுப்பு உங்களுக்கு வரும். அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். சோ முதல்ல வீட்டு பராமரிப்பு பகுதி 1, அதுல வகுப்பு 1 அப்படின்றதுல நம்ம முதல்ல இருந்து கொஸ்டின்ஸா பார்ப்போங்க. எப்படின்னா கொஸ்டின்ஸா என்ன, இது நம்ம கொஸ்டினா எடுக்கல, அந்த ஒரு பாடத்தை ஃபுல்லா படிச்சுட்டு அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப இது பாத்தீங்கன்னா பார்ட் 1க்கான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு பேப்பர். அடுத்தது இது பகுதி வீட்டு பராமரிப்பு 2க்காக இருக்கிற ஒரு பார்ட். இது அடுத்ததா வீட்டு பராமரிப்பு 3, வீட்டு பராமரிப்பு 4 அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய இடத்த மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல இதுக்காக நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறோம் அதுல கலந்துக்கிட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப ஆர்என்ஏ ஜீன் அமைப்பு அப்படின்னு ஒண்ணு எந்த ஒரு வைரஸ்க்கு இருக்கு. ஏன்னா இப்ப கோவிட் வைரஸ்லாம் வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஆர்என்ஏ வைரஸ் தான். ஏன்னா சில வைரஸ்க்கு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். அப்ப ஆர்என்ஏ ஜீன் அமைப்பை கொண்ட வைரஸ் எல்லாம் என்ன பேர்ல சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சோயாபீன்ஸ்ல அதிகமான ஊட்டச்சத்து இருக்கு. அதுல எந்த ஊட்டச்சத்து அதிக ரேஷியோல இருக்கு அப்படின்றது புரதம் தான் சோயாபீன்ஸ்ல அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு இந்த மூலங்கள்ல காணப்படக்கூடிய சத்து பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஹையஸ்டா இந்த அரிசி, உருளைக்கிழங்குல எல்லாம் கோதுமையில எல்லாம் என்ன ஹையஸ்டா இருக்கும்னா கார்போஹைட்ரேட் இருக்கும். அடுத்ததா எலும்புகளும் பற்களும் பலவீனமாவதுடைய அறிகுறி எந்த சத்து குறைபாட்டால நடக்கும். இப்ப நம்ம உடம்புல எலும்பு, அதுக்கப்புறம் பற்கள் பலவீனமாகுது அப்படின்னா வைட்டமின் கே குறைபாடு வந்ததுன்னா அதெல்லாம் பலவீனம் ஆகிடும். அடுத்ததா சில பயிர் வகைகள்ல சிவப்பு கூன் வண்டுகள் தாக்கும். அது எந்த மாதிரியான பயிர் வகை அப்படின்னா தென்னை மரத்துல எல்லாம் அந்த தென்னை கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூலாம் இருக்கும். அதுல இந்த சிவப்பு கூன் வண்டு உட்கார்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது கெட்டு போயிடும். அதுல அந்த காய் வைக்கும் போது அது கொட்டி போயிடும் கீழே. சரிங்களா? அதனால இந்த சிவப்பு கூன் வண்டு எந்த பயிரை ஸ்பெஷலா தாக்குறது அப்படின்னா தென்னையில தான் தாக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சராசரி நாளின் போது நாம அருந்த வேண்டிய 8 டம்ளர் தண்ணி. அப்ப நம்ம எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணுங்கிற கணக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி 8 டம்ளர் தண்ணி நம்ம சாப்பிடணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்ப 8 டம்ளர் நீரை எத்தனை லிட்டரா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா 8 டம்ளர்ஸ் ஈக்குவல் டு 2 லிட்டர்ஸ். அதனால 2 லிட்டர். சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுத்துக்க கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதுல இப்ப புதினா அப்படின்னா என்ன பண்ணுவோம், புதினா ஒரு இலை, அது நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். அடுத்தது லவங்கம் அப்படிங்கிறது ஒரு மரப்பட்டை, சீரகம் அப்படிங்கிறது விதைகள், கிராம்புங்கிறது பூமுட்டு, ரப்பருங்கிறது ஒரு பால்ல இருந்து கிடைக்கிற ஒரு பொருள். அந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வெயில் தாக்கத்துல இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் உடம்புல தடவிப்பாங்க. அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் உடல்ல தடவும் பொழுது நமக்கு என்ன மாதிரி வைட்டமின் டி கிடைக்கிறத அது குறைச்சிரும்.
ரைட்டா? அவங்களே வந்து வைட்டமின் டி கிடைக்கிறத குறைச்சிரும்னு சொல்லிடுவாங்க. இப்ப கொஸ்டின்ஸை வந்து இதுல 2 டைப்பாவும் பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் லோஷன் நம்ம உடம்புல தடவுனா நமக்கு என்ன வைட்டமின் கிடைக்காம போயிடும்னு கேட்டா வைட்டமின் டி எழுதணும். ஆனா அந்த வைட்டமின் டி கிடைக்காம போயிடும். ஆனா அது எவ்வளவு பர்சன்டேஜ் அதுக்கு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 95% அது ரெடியூஸ் பண்ணிடும் சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ். ஓகேங்களா? சோ 9, ஒருவர் இருமும் போது அல்லது தும்மும் போது வெளிப்படும் காற்று திவலைகளினால் மற்றவர்களுக்கு பரவக்கூடிய நோய் வகை எது அப்படின்னு கேட்போம். அப்ப காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நிமோனியா காய்ச்சல் சொல்லலாம். சோ இது வந்து ஒருத்தர் தும்மும் போதோ இருமும் போதோ காற்று திவலைகள் வெளிவரும், அது மூலமாவே இந்த நோய்கள் பரவும். அடுத்து ORS கரைசலுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதை இங்கிலீஷ்ல வந்து ஓரல் ரீஹைட்ரேஷனல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் ரீஹைட்ரேஷனல் சொல்யூஷன் அதுக்கு தமிழ் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்வழி நீரேற்ற கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பின்வரும் ஒப்புமைகளை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வைட்டமின் டி கொடுத்து ஒரு அந்த வைட்டமின் டி எதுக்கு வைட்டமின் டி குறைபாடு என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது ரிக்டஸ் வரும். அது மாதிரி வைட்டமின் சி கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்திருப்பாங்க. கீழே ஆப்ஷன்ஸ் வித்தியாசமா இருக்கும். அதுல ஸ்கர்வியை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வைட்டமின் சம்பந்தமா எதை வேணா கேட்கலாம். சோ இதுதான் கேட்கணும்னு சொல்லல, வைட்டமின் சம்பந்தமா எதை வேணா கேட்கலாம். ஓகேவா? அடுத்ததா பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரின்னு கேட்டிருக்காங்க. ஒரு புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய உணவு குழாயினுடைய சராசரி நீளம் பாத்தீங்கன்னா 9 மீட்டர். சராசரி நீளம் 9 மீட்டர். அடுத்ததா கீழ்காணும் எந்த காரணத்திற்காக சரிவிகித உணவு ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட் நமக்கு எதுக்கு அவசியமாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு கீழே அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிக வேலை செய்யும் திறன் சரிவிகித உணவால கிடைக்குமானா கிடைக்கும். அடுத்து நல்ல உடல் மற்றும் மனநலம் அமையுமா அப்படின்னா அதுவும் அமையும். அடுத்தது நோய்களை எதிர்க்கும் திறன் பெற முடியுமா அப்படின்னா அதுவும் கிடைக்கும். உடல் நன்றாக வளர்வதற்கு அந்த சரிவிகித உணவு அவசியமா அப்படின்னா ஆமா அவசியம். சோ அதனால 1, 3 சரியா, இல்ல 1, 2, 4 சரியா, இல்ல 3 மட்டும் சரியா, இல்ல எல்லாமே சரியானா அனைத்துமே சரிதான். அடுத்ததா உலக அளவில் உடல் பருமன் உள்ளவர்களை அதிக அளவில் கொண்டுள்ள உலகின் முதல் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. அடுத்ததா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியே கொடுத்திருப்பாங்க புக்ல. மருந்துகளுடைய ராணி அப்படின்றது பென்சிலின். ஓகேங்களா? சோ அடுத்தது 17, கீழ்காண்பனவற்றுள் வைரஸ் நோய் அல்லாதது. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவா இருக்கும், மீதி 3 வந்து வைரஸா இருக்கும். அப்போ பாக்டீரியாவால பரவுறது நிமோனியா, அது வந்து வைரஸ் நோய் இல்லை. அப்ப இது 3மே பாத்தீங்கன்னா வைரஸ் நோய். ஓகேவா? அடுத்தது நாம் நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவற்றில் அதிக அளவு வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைந்திருக்கும், அதனாலதான் அதை நம்ம சேர்த்துக்கணும். அடுத்ததா கால்சியம் என்பது ஒரு டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான சான்று அப்படின்னா தாது உப்புக்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்தை கால்சியம் கொடுக்கும். அடுத்தது அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் எந்த வகை நோயை ஏற்படுத்துகிறது? இந்த இடத்துல பெரியவர்கள் அப்படின்றது மீனிங், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோடின் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா பெரிய வயதுல இருக்கிறவங்களுக்கு முன்கழுத்து கல்லலை வரும். அடுத்தது மனித மூளை டேஷ் என்ற மிக முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா 3 முக்கியமான பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது மனித உடலில் இணை உறுப்பு சட்டகத்தில் பொருந்தாத ஒன்று இணை உறுப்பு சட்டகம். அப்ப மார்பு வளையம்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இணை உறுப்போட தான் இருக்கும். இடுப்பு வளையம், கை கால் எலும்புகள்லாம் இணை உறுப்போட இருக்கும். விலா எலும்பு தொடர் பார்த்தீங்கன்னா இணை உறுப்போட இருக்காது, அதனால இணை உறுப்பு சட்டகத்துல அது பொருந்தாது. அடுத்தது ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்பு கூட்டில் எத்தனை எலும்புகள் காணப்படும்? இப்போ குழந்தைங்களா இருந்தா 300 எலும்புகள் இருக்கும், முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள் ஆயிட்டோம்னா 206 தான் இருக்கும். அடுத்தது உணவு செல்லும் சரியான பாதை இதுல எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இதை பசில் பண்ணி கொடுத்திருப்பாங்க. முதல்ல வந்து உணவு குழாய் வரும், அப்புறம் வாய்க்குழி வரும், வாய் வரும், அப்படி மாறி மாறி இருக்கும். அதுல முதல்ல வாய், அதுக்கப்புறம் வாய்க்குழி, அப்புறம் தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை அப்படின்ற இந்த ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்ததா நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய 2 அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு படத்திற்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃப்ளூரா. அடுத்து 26, ரவி என்ற சிறுவன் தன்னுடைய வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டால்
அதனால அந்த மாதுளை மரத்துல என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டினா இருக்கும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஸ்டின் தான். இதெல்லாம் புக்ல இருந்தெல்லாம் நீங்க எடுக்க முடியாதுங்க. அப்போ நீங்க இந்த வீட்டு பராமரிப்புல ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லயும் எதிர்பார்க்கணும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா மரம் வந்து காய்க்காம போயிருமா அப்படின்னா இல்ல, ஏன்னா அவன் வந்து ஒரு சில பூக்களை தானே பறிச்சிருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா மரத்தினுடைய வாழ்நாள் பூக்களை பறிச்சாலாம் பெரும்பாலும் குறைஞ்சிட போறது இல்ல. அந்த மரம் வந்து அதிகமாக காய்க்குமா பூக்களை பறிச்சானா இல்ல இல்லையா. மரத்துல இருக்கிற பெரும்பாலான பூக்களை பறிச்சாச்சுன்னா அதுல பழங்களோட எண்ணிக்கை தான் குறையும். அதனால இந்த ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மனிதனுடைய மிகப்பெரிய மனித செல் எது அப்படின்றது கருமுட்டை. அடுத்தது எத்தனை நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மனித மூளை தன்னுடைய செயல்படும் திறனை இழந்து விடுகிறதுனா 4 நிமிடம் தான். 4 நிமிஷத்துக்கு மேல நம்மளுடைய மூளை செயல்பாட்டை இழந்துரும். அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த பறவையால் பறக்க இயலாது. இதுல நிறைய பறவைகளோட பேர் கொடுத்திருப்பாங்க. அதுல பறக்க இயலாத பறவை அப்படின்றது நெருப்பு கோழி தான். அடுத்தது தீயணைப்பானில் பயன்படுத்தப்படக்கூடிய வாயு CO2 பயன்படுத்துறாங்க தீயணைப்பான்ல. அடுத்தது கீழ்காண்பனவற்றில் எந்த ஒன்று வயிற்றின் அடிப்பகுதியில் காணப்படும் நாளமில்லாத சுரப்பி மண்டலம். இப்ப இனப்பெருக்க உறுப்போ அல்லது அட்ரினலோ அல்லது பீனியலோ நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஆனா கணையம் வந்து அப்படி இல்லை. அடுத்தது சரியான வரிசையில் அமைந்துள்ள உணவு சங்கிலியினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் கேரட்டை முயல் சாப்பிடும், முயலை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும். ஸோ அதனால இதுதான் சரியான உணவு சங்கிலி. அடுத்ததா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஷாம் நாள் உலக உணவு தினம் அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம். அது எதுனா அக்டோபர் 16ஆம் தேதி. ஸோ அடுத்து 34 இயற்கையான கொசு விரட்டி அப்படின்றதுக்கு நம்ம இங்க வேம்பு கொடுத்திருந்தாலும் அதுல வேற வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம வேம்பை தான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு. இப்ப சணல், ஆளி விதை, லவங்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெசவு நாரா பண்ண முடியாது இல்லையா. அதாவது துணிக்கான நெசவு நாரா பண்ண முடியாது. அப்படி துணிக்கான நெசவு நாரா பயன்படுத்துறது பருத்தி தான். தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கை உதவக்கூடிய பறவை ஓசனி சிட்டுன்ற அந்த தேன் சிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த பறவை. அடுத்தது பாத்தீங்கன்னா அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படக்கூடிய தாவரங்கள். அதாவது வீட்டுல அழகுக்காக சில தாவரங்கள் வளர்ப்பாங்க இல்லையா. அதுல அலமெண்டா, மந்தாரை, டிலோனிக்ஸ் எல்லாமே பொருந்தும். அதனால எல்லாமே தான். ஆன்சர் வந்து டி அனைத்துமே. கீழ்கண்ட எந்த பொருள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத பொருள் அப்படின்னு காய்கறி, கண்ணாடி இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இப்ப கண்ணாடி பொருட்கள் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அது வந்து மக்கி போகாத ஒரு பொருள் தானே. ஸோ அதனால உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத பொருள்னா மக்கி போகாத ஒரு பொருள், அதை கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 39 கீழ்கண்ட எந்த ஒன்று உணர்வு உறுப்பு அல்ல. இப்ப தோல், நாக்கு, கண்ணெல்லாம் உணர்வு தரக்கூடிய உறுப்பு தான். ஆனா சிறுநீரகங்கிறது உள்ள இருக்கிற இன்னர் பார்ட்ஸ். ஸோ அது ஒரு உணர்வு உறுப்பு கிடையாது. அடுத்து சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனினுடைய சராசரியான நாடி துடிப்பு ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தடவை இருக்கும் அப்படின்னா 72 இருந்து 80 முறை இருக்கும் ஓய்வு நிலையில. அடுத்தது சிரைகளுடைய நிறம் கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை உந்தி செல்லக்கூடிய ஒரு நம்ம உடம்புடைய பகுதி எது அப்படின்னா இதயம். அடுத்தது இதயத்தை சூழ்ந்துள்ள பெரிகார்டிய உறை எத்தனை சுவர்களால் ஆனதுன்னா 2 சுவர்களால் ஆனது. அடுத்ததா 44 பாத்தீங்கன்னா டேஷ் என்பது சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நெஃப்ரான்கள். அடுத்து 45 பாருங்க. ஒருவர் எத்தனை வயதிற்கு மேல் ரத்த தானம் செய்ய முடியும் அப்படின்னா 18 வயதுக்கு மேல இருந்தாலே ரத்த தானம் செய்யறதுக்கு ஏற்ற வயது தான். அடுத்தது தண்டிலை நார் அப்படிங்கிறது இந்த இதுல எது அப்படின்னு கேட்பாங்க. கற்றாழையா, தென்னையா, ஆளி, அது அப்புறம் பருத்தி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளி தான் தண்டிலை நார் அப்படின்ற ஒரு பொருள்ல வரும். அடுத்ததை பாத்தீங்கன்னா வன்கட்டை வகையில் பொருந்தும் ஒன்று எது. இப்ப ஒட்டுப்பலகை, கடம்பு, பைன் எல்லாம் மென்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வன்கட்டை அப்படின்றது பாத்தீங்கன்னா தேக்க மரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா பரப்பு இழுவிசை அடிப்படையில செயல்படுது. அதுக்கப்புறம் கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா குளோர் பைரியால் அப்படின்ற ஒரு திரவத்தை நம்ம பயன்படுத்தணும். அதாவது அது ஒரு கெமிக்கல் மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா கண் பாவையில் நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி அப்படிங்கிறது இதுல எது அப்படின்னா கருவிழியை நம்ம சொல்லுவோம். சோ இந்த 50 பாத்தீங்கன்னா பகுதி 1னுடைய முக்கியமான வினாக்கள் இடம்பெறக்கூடிய பகுதி. இந்த பகுதியை நீங்க அந்த புக்ல ஒரு 90 பக்கம் இருக்கும். அந்த 90 பக்கத்துல நீங்க படிக்கணும் அப்படின்னா அப்ப 90 பக்கத்தையும் படிச்சாகணும். இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் வரும். அப்ப 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும், அந்த 90 பக்கத்தை படிச்சதோடைய ஒரு அந்த ஒரு பொட்டன்ஷியல் உங்களுக்கு கிடைச்சிரும். படிச்சதோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு கிடைச்சிரும்.
அதனால இதை வந்து நீங்க ஷார்ட் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா ஒரு 5 பகுதி இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே காமிச்சிருப்போம். அதனால பகுதி 2 வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.